ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்னைக்கு என்ன குக் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் அண்ட் ஸ்பைஸ் கொரியன் சீஸ் நூடுல்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் அதை தான் சாப்பிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சீஸி ஃப்ளேவரில் அந்த பாப்கார்ன் டாப்பிங்ஸ் ஃப்ளேவரில் இருந்துச்சு. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா கார்டனுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து மழை வர்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக டிராகன் ஃப்ளைஸ் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. பட் வீடியோவில் கவர் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியலை. ஒன்று ரெண்டு தான் தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது கிளைமேட் அப்போ. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாமே பூத்திருந்தது. மழை நல்லா பெய்யறதுனால முன்னாடியே போட்ட கத்திரிக்காய் விதைகள்ல இருந்து நிறைய சூப்பராக வளர்ந்து பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இது வந்து ரொம்ப ஏர்லியராகவே பூ வந்து வந்துருச்சு. இந்த பூ எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வர்ற பூ தான் நல்லா காய் வந்து வரும். அண்ட் பாலினேஷனும் ஒழுங்காக நடக்கும். எல்லா செடியுமே ரொம்ப நல்லா வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மல்லிப்பூ செடி பாருங்க, ஒரு கிளையில எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்க. எப்படியுமே ஒரு 10 மொட்டுக்கு மேலே இருந்தது. அதே மாதிரி தான் எல்லா கிளைகள்லையுமே நிறைய மொட்டு வந்து நல்லாவுமே பூ பூத்துட்டு இருக்கு. நிறைய மல்லிப்பூ இருக்கு. அந்த பூ எல்லாமே பறக்க போறோம். ஒரு பூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பரா பெருசா பூத்திருக்கு. இந்த இருவாச்சியை பொறுத்த வரைக்குமே சூப்பரா பூக்கும். இருவாச்சி எல்லா மல்லியுமே நல்லா இந்த மாதிரி தான் பெருசா பூக்கும். நம்ம அதுக்கு நல்ல உரங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா சூப்பரா வந்து பூக்கும். ஒரு 10 பூ இருந்தாலுமே நமக்கு நல்லா அடர்த்தியா வந்து பூ வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மல்லிப்பூ செடி எப்படி வளர்க்கறது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணா நல்லா வந்து பூ பூக்கும்னு நல்ல டீட்டெயிலான வீடியோஸ் இதுக்கு முன்னாடி அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாவே மல்லிப்பூ செடியில பூ எல்லாமே வரும். அண்ட் மல்லிப்பூ செடி மட்டும் இல்லாமல் மற்ற செடிகள்லையுமே சூப்பராக வந்து பூ வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சாமந்தி செடி பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பூ இருக்குன்னு. ஆரஞ்சு கலர்ல நல்லா பூக்கும். இதுல நிறைய சீட்ஸ் வரும். இதுலயே எல்லோ கலர் இருக்கு, அதுல அவ்வளவா சீட்ஸ் வராது. அதே மாதிரி செம்பருத்தி செடியிலையும் பாத்தீங்கன்னா சூப்பரா பூ வந்து வந்துட்டு இருக்கு. இந்த செம்பருத்தியும் பாத்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சு அண்ட் ரெட் கலந்த மாதிரி பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய மொட்டு பூ டெய்லியுமே ஒரு பூவாவது பூத்துரும். அன்னைக்கு என்னோட வாப்பா வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செடிகள் வந்து கொடுத்து விட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து இந்த செம்பருத்தி என்னோட அம்மா வீட்டுல இருந்தா நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ அங்க வந்து வெள்ளைப்பூச்சி வந்து செடி இல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த கிளை வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் கீமா கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த மட்டன் கீமா கிரேவி நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நான் வீட்டுல இருக்க மட்டன் இருந்து போன் எல்லாமே எடுத்துட்டு நானே தான் வந்து இந்த கீமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நல்ல ஃபைனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எந்த ஒரு கொழுப்புமே இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தால் தான் நல்லா வந்து நமக்கு கட் பண்ண வரும். நல்லா கிரேவி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனதுக்கு அப்புறமா அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. அண்ட் இந்த மட்டன் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஊசியா இருந்தாலே நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணி டேஸ்ட். அன்னைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. மட்டன் பிரியாணிக்கும் இந்த கீமா கிரேவிக்குமே சூப்பரா இருந்தது காம்பினேஷன். நான் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா மல்லிப்பூவுமே பதியம் போட்டிருந்தேன். அதை வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா வேர் விட்டு இதே மாதிரி மொட்டெல்லாம் சூப்பராகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வீட்டில இருந்து வட்டலப்பமும் தக்கடியும் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வட்டலப்பம் எனக்கும் என்னோட பேபிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் தக்கடியும் ரொம்பவே நல்லா இருக்கும். மட்டன் போன் எல்லாமே போட்டு செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ரான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். இந்த ரான் லெக் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி டீப் ஸ்லிட்ஸ் வந்து போட்டுட்டு ஃபோக் ஸ்பூன் எடுத்து நல்லா குத்திக்கணும். ஸோ அப்பதான் நம்ம போடுற மசாலாஸ் எல்லாமே இறங்கும். இந்த மசாலால என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட வந்து உப்பு அண்ட் பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர், அது கூட லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மிக்சிங்கை எடுத்து இந்த ரானில் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது நல்லா அந்த ஜூஸஸ் எல்லாமே இறங்கினதுக்கு அப்புறமா செகண்ட் மேரினேஷன் பண்ணணும். இந்த ரான் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அதுவுமே நான் இங்கே கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்லேயுமே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயரே நான் இந்த ரான் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நல்லா அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ரான்க்கு வந்து நல்லா ஒரு மைல்டான ரைஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஆப்கானி புலாவ் வந்து செஞ்சிருந்தேன். நார்மலாக ஆப்கானி புலாவ் பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டு செய்வாங்க. நான் ரான் செஞ்சுருக்கிறதுனால இதில் எந்த ஒரு மசாலாஸும் ஸ்பைசஸும் போடாமல் மட்டனும் போடாமல் வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கேரட் அண்ட் குக்கும்பர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் சைட்ஸில். அண்ட் இந்த புலாவ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஃப்ரைட் ஆனியன்ஸும் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம்
அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை இதெல்லாமே வந்து ஒரு லேயர் போட்டுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே ரைஸ் போட்டுட்டு திரும்பவும் இந்த ஃப்ரைட் நட்ஸ் அண்ட் ஆனியன் வந்து போட்டுட்டு இது வந்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ரை பண்ண ஆனியன் இந்த ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த பிளேட்ல வந்து நடுவில் ரைஸ் வச்சுட்டு திரும்பவும் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது கூடவே வந்து நட்ஸ் எல்லாமே வச்சுட்டு சைட்ஸில் மட்டுமே நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கிட்டேன். சும்மா ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். இதுக்கு மேலே திரும்பவும் வந்து நட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ரான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் வச்சுட்டு எல்லாரும் அதிலே சாப்பிட்றது இன்னமும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரான் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆயிருந்துச்சு. இந்த ரான் ரெசிபி கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. இது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மேரினேட் பண்ணிட்டு மறுநாள் நீங்கள் செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பக்ரீத்துக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நாங்கள் செய்வோம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.